என்ன අපි මේකට දේව පූජාවක් කරන්න ඕන. சரியா? දේව පූජාවන செய்வோம். දේව පූජාවන செய்வோம். ஆமா මේකම පංචසික ගන්නවනේ. சரி பஞ்சசிக. நமது மகாராஜாவின் ஆணைப்படி இப்பவே நமது தேவலோகத்திலிருந்து பஞ்சசீல அவர்கள் வருக வருக வருக. வாங்க மச்சான். வாங்க. இது யாரா இது? மகாராஜா. யாரே? அவன் பஞ்சசீக. பஞ்சசீகலா? பஞ்சசீகலா. நல்லா இருக்கு. அந்த நம்ம தேசத்துக்கு ஒரு சூனியம் பண்ணிருக்காங்க. சூனியம் பண்ணிருக்காங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் சுமாரி போறாங்க. மகாராஜாவும் நானும் சேர்ந்து ரொம்ப மனவர்த்த அடைகிறோம். அதனால ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும். தேவதாவைக்கு நல்லது. எங்களுக்கு ஒரு தேவலோகத்திலிருந்து ஒரு முடிவை நீங்க தான் கொண்டு வரணும். கண்ணலாவ். கண்ணலாவ். இது என்ன? கண்ணலாவ். கண்ணலா கோட் காமி போலோட்டா. அப்பா தாசனை கூப்பிட சொல்லல. கடவுள் கடவுள் என்ன சீட்டா என்ன இப்படி கூப்பிட்டா சீட்டை தான் வரும். கடவுள் வராங்க. நல்ல ஒரு சுரத்துல எடுத்து அழகா கடவுளுக்கு சொல்லும். இங்க இருந்து கூப்பிட கடவுள் சொல்லுங்க சொல்லுங்க. பாத்தோடனே மகாராணியே விழுந்தாங்க. மகாராஜா சொல்றாரு. தூக்கு மகாராஜா இந்நேரம் ஜம்புக அந்த ஜம்பு மரத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் கீழே தூக்குறாரு. நானும் வேற என்னமோடு நினைச்சிட்டேன். சரி மகாராஜா. உங்க பேரு என்ன? சிரிப்பால கடவுள். சிரிப்பால கடவுள். சிரிப்பால கடவுள் இல்லை. மகாராஜா சிரிப்பால கடவுள். சிரிப்பால தெய்யம். கையிலே கம்பி தேசத்தை விட்டு எடுத்து மாறுறீங்க. என்ன காரணம்? மேலெல்லாம் அப்படியே நடுங்கி காய்ச்சல் அப்படியே வேற குட்டி குட்டி அது அப்படியே இறங்கி போகும். மறுபடியும் ஏறுதான். மறுபடியும் இறங்குதான். ஏறுதான் இறங்குதான். ஏறுதான் இறங்குதான். இடுப்பு හරියට මෙන්න මේ විදියට. අපි මෙයාගේ රුධිරය පරීක්ෂා කරගන්නවා. நாங்க ஒரு ரெட்ட பரிசோதனை பண்ணோம். அரை மணி நேரம் தக்கறானே அதுல. கொஞ்சம் ரெட்ட எடுத்தா அப்படியே கொஞ்சம் பரிசோதனை. இதே ஹොයාගන්න පුළුවන් හොඳම ක්‍රමේ තමයි ලේ පරීක්ෂා. இந்த நோயை கண்டுபிடிக்க முடியுமான சிறந்த வழிதான்
ரத்த பரிசோதனை பண்ணணும். வெட்டுமணி ஏன்னா மேல யாவும் தான் நீங்க போ ರೋಗಿ ಹತ್ತನ ಮಹಾಪರೋಗಿ ಹೋಗ್ತವೆ ಮಲೇರಿಯಾ ನೋಯ್ ಬಂದ ಕೂಡ ಕೂಡ ಓಡಿನ ಏರಿನು වෙත්ත පරිසම් කරගන්න. දැන් මොකද ඊළඟට? දැන් අපිට දැනගන්න ඕනේ මේ මැලේරියාව. மலேரியா ரோகம் எப்படி உருவானது? மலேரியா வாகட்டியா தமாய் மதுருவா மதுருவே මේකේ මොනවද පරපෝෂිතෝ ඉන්නෝ පරවික්කල යාර පැසිමෝඩියම් ඔරාල් අනිත් එක්කන පැසිමෝඩියම් වයිබැක් අත්‍රාල් සාමනාද මම දැන් ගන්න ඕනේ මේ මතුවා මේ පස්සෝස්තිය කොහොමද ඇති වෙන්නේ යා ජීවත් மகாலிங் ஓ ஏவதி கலைய பாலாடஞ்ச கிணறுகள இருக்காங்க என்ன பண்ண அவனே சம்பாதிச்சு இந்த ஆள வளவாதிங்க ஆக்கு நம்ம ஓட்டையில இருக்குமோ தண்ணி போய் தோண்டினா ஏவித்ராஜே ஓடே மே மதுவா எலிகாவி மது போடு வெளியே அடிப்போம் ஆண்டு கேட்டாரா அப்படி இடத்துல பார்த்தா அடிப்போம் நோயாளிகள் ஆக குறைக்கப்பட்டது. இருந்தும் அரக்கன் மலேரியா விடவில்லை, மீண்டும் தலை தூக்கியது. 67ஆம் ஆண்டு 6,76,000 நோயாளிகள் மீண்டும் இனங்காணப்பட்டார்கள். அன்றும் மலேரியா தடையிட்டு ஓயவில்லை, தொடர்ந்தும் ராப்பகலாக போராடி குறைத்துக் கொண்டே வந்தது. அந்த வகையிலே மீண்டும் 1983ஆம் ஆண்டு இடைக்கிழவருக்கு இடம் காரணமாக நோயாளிகள் காணப்பட்டார்கள். தற்போது ஆப்பிரிக்க இந்திய நாடுகளிலிருந்து வருகிற மீண்டும் மலேரியா வருகின்ற அபாயம் உள்ளது. எனவே அங்கிருந்து வருகின்றவர்கள் சிற்ப வேலைக்காரர்கள், புடவை வியாபாரிகள் அவர்கள் பற்றியும் நீங்கள் வெளிப்பாக இருந்து உடனடியாக சத்தக்கடை பருப்பு எடுப்பதற்கு நீங்கள் ஆவண செய்ய வேண்டும். சத்தக்கடை பருவத்தை இடம் காணப்பட்டால் மலேரியா அதற்குரிய போடு தீர்த்து கலைஞரை பெற்றுக் கொள்ளுமாறு அங்கோடு வேண்டுகின்றோம். பாசமிகு மக்களே, சென்ற வருடத்திலே ஆபத்து நாட்டிலிருந்து வருகை வந்தவர்கள் மூலம் 15 நோயாளிகள் அதிலும் மூளை மலேரியா இனங்காணப்பட்டது. எனவே ஆபத்து நாட்டிலிருந்து வருவர்கள் தயவு தாமாகவே முன்வந்து சட்டக்கடை பல்கோணத்தை உங்கள் குடும்பத்தை இந்த நாட்டையும் காப்பாற்ற ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். கடந்த ஆண்டு ஆபத்து நாட்டில்
அந்த வகையிலே ஒரு எடப்பாடி மொழியை அவர்களும் மலேரியா தடை இயக்க கொழும்பு உயர் அதிகாரிகளும் மலேரியா தடை இயக்க அதிகாரிகள் யாழ் பிராந்திய மலேரியா தடை ஊழியர்கள் PHI